நேயர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். நான் உங்கள் முனைவர் ஆர் மோகன்ராஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ் சிஏ, விவேகானந்தா காலேஜ், திருவேடகம் வெஸ்ட், மதுரை. Today we are going to see a topic on communication and coordination and motivation. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பகுதி 4 அலகு 14 மற்றும் 15 இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு, ஒருங்கிணைப்பு மற்றும் ஊக்கம் அல்லது மோட்டிவேஷன். ஸோ இதை தான் இன்றைக்கு நாம் வரக்கூடிய சில நிமிடங்களில் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக யூனிட் 14 இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு ஏன் முக்கியம் என்ற படிப்பினையை படிக்க இருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய அல்லது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், முதலாவதாக அந்த கம்யூனிகேஷனுடைய படிப்பதற்கான நோக்கம், கம்யூனிகேஷன் என்றால் என்ன, அதனுண்டான அறிமுகம், அதனுடைய பண்புகள், தகவல் தொடர்பினுடைய செயல்முறை, அந்த செயல்முறையில் இருக்கக்கூடிய பகுதிகள், அதனுடைய பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் மற்றும் தகவல் தொடர்பின் முக்கியத்துவம், அதனுடைய தடைகள் மற்றும் தகவல் தொடர்பில் உள்ள கோட்பாடுகள், தகவல் தொடர்பை எப்படி திறனுடன் செயல்படுத்துவது, அதற்கு அப்புறமாக கோஆர்டினேஷன், அதாவது ஒருங்கிணைத்தல் என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் மற்றும் இதனுடைய முழுவதுமான பகுதிகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக தகவல் தொடர்பு. நாம் படிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தகவல் தொடர்பினுடைய பொருள், அந்த தகவல் தொடர்பின் பண்புகள், தகவல் தொடர்பின் செயல்பாடுகள், பல்வேறு வகையான தகவல் தொடர்பு வழிமுறைகள், தகவல் தொடர்பில் மேலாண்மையில் உள்ள முக்கியத்துவம் மற்றும் தகவல் தொடர்பில் உள்ள சில தடைகள், தகவல் தொடர்பினுடைய கோட்பாடுகள், இந்த தகவல் தொடர்பை ஒரு மேலாண்மையான நிறுவனத்தில் எப்படி முறையாக பயன்படுத்துவது என்பதனை பார்ப்போம். முதலாவதாக இந்த தகவல் தொடர்பு. ஒரு நிறுவனத்தில் அல்லது மேலாண்மையில் அந்த நிறுவனத்தை திறன்பட இயக்கணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள், அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை ஊக்குவிக்கிறதுக்கும் தலைமை ஏற்று சரிவர அந்த வேலையை முடிப்பதற்கும் தகவல் தொடர்பு, அதாவது இந்த மேலாண்மையில் இந்த கம்யூனிகேஷன் என்பது மிகவும் முக்கியமானது. சரிவர ஒரு செய்தி மேல்மட்டத்திலிருந்து, அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் உள்ள அதிகாரியிடத்திலிருந்து அவர்களுக்கு கீழே இறுதியாக பணிபுரியும் நபர்களிடத்துல வரையிலும் சரிவர அந்த செய்தி சென்றடைஞ்சிச்சுன்னா தான் அங்க பார்க்கக்கூடிய வேலை என்பது மிகவும் தெளிவாக இருக்கும். அதே போல் அந்த வேலை நிறைவாகவும் முடிவடையும். அதனால the communication is an important aspect of the directing function. அதாவது ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்தை இயக்குவதற்கு மிகவும் முக்கியமானதாக பார்க்கக்கூடியது இந்த தகவல் தொடர்பு. அடுத்தபடியாக சூப்பர்விஷன், மேற்பார்வையிடுவதற்கு, எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதனை மேற்பார்வையிடுவதற்கு இந்த தகவல் தொடர்பு என்பது மிகவும் அவசியம். அதற்கு அடுத்தபடியாக மிக மிக அவசியமாக கருதக்கூடியது மோட்டிவேஷன், அங்கு வேலை செய்யக்கூடிய நபர்களை ஊக்குவிப்பது. ஸோ இந்த 3 வேலையும் சரியா செய்வதற்கு இந்த கம்யூனிகேஷன் என்பது மிகவும் அவசியம். அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப், தலைமை ஏற்பதற்கும் இந்த தகவல் தொடர்பு என்பது மிக மிக அவசியம்.
தி சக்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரேட் டீல் ஆன் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு மேலாண்மையினுடைய வெற்றி எதில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திறமையான தகவல் தொடர்பை பெரிதும் பயனுள்ளதாக சார்ந்திருக்கின்றது. அதாவது ஒரு மேலாண்மை வந்து ஒரு நல்ல வெற்றி அடையணும் அப்படின்னா, தகவல் தொடர்பு என்ற ஒரு செயல்பாடை பெரிதும் சார்ந்து இருக்கிறதுன்றதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்போ ஒரு நிறுவனத்துல மேற்பார்வையிடுவதற்கும், அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களை ஊக்குவிப்பதற்கும், தலைமை ஏற்று நடத்துவதற்கும், அந்த மேலாண்மையை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கும் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடியது இந்த கம்யூனிகேஷன் அல்லது தகவல் தொடர்பு. அடுத்தபடியாக இந்த தகவல் தொடர்பினுடைய பண்புகள், இந்த கம்யூனிகேஷன் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, எப்படியெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த தகவல் தொடர்பு ஒரு 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடையே செய்திகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு அல்லது கருத்துக்கள், உண்மைகளை பரிமாற்றிக் கொள்வதற்கு பேர் தான் இந்த கம்யூனிகேஷன். 2 பேர் அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையே அவர்களுக்கு அந்த மேலாண்மை சார்ந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ள பயன்படுவது தான் இந்த கம்யூனிகேஷன். இது ஒருத்தருடைய சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது. ஒரு பர்சனல் டச் இல்லாம ஒரு நிர்வாக மேலாண்மைக்காக, ஒரு பொது நலனுக்காக, அந்த நிர்வாக நலனிற்காக ஒரு தகவல் தொடர்பை அல்லது ஒருவரினுடைய சிந்தனைய அல்லது ஒருவரினுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொள்வது. அடுத்தபடியாக இது வந்து ஒரு நபர்கிட்ட இருந்து இன்னொருவருக்கு தகவலை அர்த்தமுள்ள முறையில் மற்றும் செயல்முறையாகவும் கருதப்படலாம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிறுவனத்துல வந்து தகவல் தொடர்பு என்பது ஒரு பொதுவான நோக்கத்திற்காகவே இருக்க வேண்டுமே தவிர அது ஒரு தனிப்பட்ட நோக்கத்திற்காக இருக்கக்கூடாது. அப்படி அந்த பொதுவான நோக்கத்திற்காக இருக்கும் பொழுது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களை ஒன்றிணைக்கும் ஒரு வழிமுறையாக இது கருதப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்த தகவல் தொடர்பு என்பது ஒரு நபரால் ஒரு செய்தியை அனுப்புவதற்கு உள்ளடக்கியது மட்டும் கிடையாது. ஒருவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட செய்தியை சொல்லணுன்றதுக்கு பேர் மட்டும் கம்யூனிகேஷன் கிடையாது. அதோடு முடிஞ்சு போறது கிடையாது. அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பெறக்கூடிய அந்த நபர் சரிவர புரிஞ்சு அந்த செய்தியை சரிவர செயல்படுத்தி அந்த வேலையை முடிப்பதும் தான் இதனுடைய பொருள். அப்போ நம்ம கம்யூனிகேஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு செய்தியை மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதோடு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைக்கிறோம். அது முற்றிலும் கிடையாது. அது எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னா, இது நம்ம இறுதியில கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல பெறுநர் அதை சரியா கேட்கறது, ரிசீவர், சென்டர் ஒருத்தர் சரியா சென்ட் பண்ணணும் அந்த தகவலை. அதை உள்வாங்கி கொள்ளக்கூடிய அந்த நபர் ரிசீவர் சரிவர உள்வாங்கிக்கிறணும். என்ன சொல்ல வர்றாங்களோ அதை நம்ம அப்படியே உள்வாங்கிக்கிறணும். அதற்கு அடுத்தபடியாக அதை எலாபரேட் பண்ணி பார்க்கணும், விளக்கி பார்க்கணும், அதில் என்ன சொல்ல வர்றாங்கன்றத பார்க்கணும். அதுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும். அவங்க என்ன கேட்கிறாங்க அது மறுபடியும் அது தகவலாகவோ அல்லது ஒரு அவுட்புட் ஆகவோ நம்ம அந்த ரிப்ளைவை கொடுக்கறதுக்கு பேர் தான் இந்த கம்யூனிகேஷன் என்பதற்கான பொருள். அதுக்கு அடுத்தபடியாக இது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 2 தரப்பினரை உள்ளடக்கிய ஒரு செயல்பாடு தான் இந்த கம்யூனிகேஷன். அதற்கு அடுத்தபடியாக இது செய்தியை வந்து அனுப்புவதற்காகவும் அந்த செய்திக்கு ஏற்றாற் போல ஒரு ரிப்ளைவை வந்து தெரிவிப்பதற்கும் கேட்கவும் ஒரு பண்பை கொண்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியதாக இது வந்து தகவல் தொடர்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தகவல் மற்றும் புரிதலை அனுப்புவது மட்டும்தான். இதனுடைய நோக்கம் ஆர்வம் மற்றும் முயற்சியில் பொதுவான தன்மையை வந்து வச்சிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய செயல்முறை, தகவல் தொடர்பினுடைய செயல்முறை எப்படிலாம் இருக்கணும், ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன. இதுல இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது கிளியர் பெர்செப்ஷன் ஆஃப் தி ஐடியா ஆர் ப்ராப்ளம். அதாவது இந்த கம்யூனிகேஷன்ல மிக முக்கியமான ஒரு செயல்முறையை பார்க்கக்கூடியது இந்த முதல் பாயிண்ட். அதாவது நம்ம யோசிக்கக்கூடிய அந்த யோசனை அல்லது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றிய தெளிவான கருத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த தகவல் தொடர்பு இருக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்துல அல்லது மேலாண்மையில
நம்ம எப்படி யோசிக்கிறோம், நம்ம எப்படி ஒரு செயலை பார்க்கிறோம், அந்த செயல்ல என்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படின்றதுல ரொம்ப நம்ம தெளிவா இருக்க வேண்டும். இது ஒண்ணு. அடுத்தபடியாக பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அதர்ஸ் இன்வால்வ்டு, அதாவது சம்பந்தப்பட்ட மற்றவர்களின் பங்கேற்பு. அதாவது ஒரு செய்திய கொடுப்பதற்கான முடிவுல மற்ற நபர்களோட பங்களிப்பை பெறுவது அடுத்தபடி. ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்தபடியா அடுத்தவங்களை நம்ம இன்வால்வ் பண்ணி அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு என்பதனை அறிய வேண்டும். மூன்றாவதாக டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி மெசேஜ், அந்த செய்தியை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும். செய்தியை நேரடியா அனுப்புவதற்கு முன்பாக, அதாவது ஒரு செய்தியை ஒரு நபரிடத்துல தெரிவிப்பதற்கு முன்பாக, அது எழுத்துப்பூர்வமாக இருந்தாலும் சரி, வாய்மொழியாக இருந்தாலும் சரி, அதை சொல்லுவதற்கு முன்பாக, அந்த செய்தியை அனுப்புவதற்கு முன்பாக யாருக்கு தெரிவிக்க வேண்டும், எப்பொழுது தெரிவிக்க வேண்டும், எப்படி தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான முழுவதுமான சிந்தனை மனதில் வைத்துக்கொண்டு முடிவை எடுத்துவிட்டு நாம் பேசுவது மிகவும் அவசியம். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இது மூன்றாவது. அடுத்தபடியாக மோட்டிவேட்டிங் தி ரிசீவர் ஆஃப் தி மெசேஜ், அதாவது செய்தியை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய நபரை நம்ம ஊக்குவிக்கிறது. அதாவது செய்தியை பெறுபவரிடமிருந்து சரியான பதிலை பெறுவதற்கு தகவல் தொடர்பாளர் செய்தியை மட்டும் சார்ந்திருக்க முடியாது. மறுபடியும் அவர் செய்தி தான் கொடுக்கணுன்றது கிடையாது. அவரை ஊக்குவிச்சு நம்ம கூறக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கி கொண்டு அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்ளை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதற்கு அடுத்தபடியாக எவாலுவேஷன் ஆஃப் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த ரிசீவர் செய்தியை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த தகவலுக்கு ஏற்றார் போல அந்த தகவலினுடைய தன்மையை கண்டறிந்து அந்த தன்மைக்கு ஏற்றார் போல அவர்கள் செயல்படுவது, திறன்பட செயல்படுவது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பினுடைய செயல்முறையை குறிக்குது. அதற்கு அடுத்தபடியாக இதுல உள்ள ப்ராசஸ் என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா கூறுகள். எதனுடைய கூறுகள் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ். இதுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு தகவல் தொடர்பு செயல்பாட்டினுடைய கூறுகள்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் இருப்பாங்க இந்த தகவல் தொடர்புல, என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டர் இருக்கணும். அதாவது கம்யூனிகேட்டர் அப்படின்றது தே இன்க்ளூட் மேனேஜர்ஸ், அங்க இருக்கக்கூடிய மேலாளர், சபார்டினேட்ஸ் அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பணியாட்கள், கிளையண்ட்ஸ் அவங்களினுடைய கஸ்டமர்ஸ், அதற்கு அடுத்தபடியாக வெல் அஸ் அவுட் சைட் பார்ட்டிஸ். ஸோ இவங்கெல்லாம் பேரு தான் யாருன்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேட்டர். அப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கூறுகள்ல முதலா நம்ம கருதக்கூடியது இந்த கம்யூனிகேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கம்யூனிகேட்டர் வேணும் ஒரு கம்யூனிகேஷன்ல. அது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒரு மேலாளர் அல்லது அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர் அல்லது அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அல்லது வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள், இவங்கெல்லாம் தான் கம்யூனிகேட்டர். ஸோ கம்யூனிகேட்டர் வேணும். அதற்கு அடுத்தபடியாக என்கோடிங் என்பது இட் ரெஃபர்ஸ் டு பார்ட்டிசிபேட் ப்ரிப்பேரிங் தி சப்ஜெக்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். என்ன மாதிரியான நம்ம ஐடியா இருக்கு, உண்மை என்ன, அதனுடைய தகவல்கள் என்ன லாங்குவேஜ்ல நம்ம பேச போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த தகவல் தொடர்பு விஷயத்தை யோசனை, உண்மை மற்றும் தகவல் போன்ற பொருத்தமான மொழியில தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்கோடிங். அப்போ யார் அந்த பார்ட்டிஸ், அதற்கு அடுத்தபடியாக எப்படி நம்ம பேச போறோம். மூன்றாவதாக இந்த ப்ராசஸ்ல பார்க்கக்கூடியது மெசேஜ், அதாவது செய்தி. இந்த செய்தியை எப்படி நம்ம அனுப்ப வேண்டும். அனுப்புறதுக்கு ஆள் இருக்காங்க. இரண்டாவதாக என்ன அனுப்பணும். மூன்றாவதாக எப்படி அனுப்ப வேண்டும் அந்த செய்தியை. எய்தர் அது எழுத்துப்பூர்வமாகவா அல்லது வாய்மொழியாகவா என்பதனை முடிவு செய்ய வேண்டும். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்ல இது மூணாவது எலமெண்ட், மூன்றாவது கூறு. நான்காவதா நம்ம பார்க்கக்கூடியது மீடியம். எப்படி நம்ம இந்த தகவலை தெரிவிக்கணும். நேரடியா போய் சொல்றோமா, அல்லது ஒரு அலைபேசி மூலியமாக கூறுகின்றோமா, அல்லது மின்னஞ்சல் மூலியமாக கூறுகின்றோமா, அல்லது ஒரு சோசியல் மீடியா மூலியமாக அவர்களுக்கு தெரிவிக்கின்றோமா என்பதனை நாம்
முடிவு செய்ய வேண்டும். அது மீடியம் என்ன வழியில நம்ம அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும். 4வதா இருக்கக்கூடிய ஒன்று இது. 5வதாக decoding என்று சொல்லக்கூடிய conversation of a message by the receiver into meaningful terms so as to make it understandable. அதாவது decoding என்பது செய்தியை புரிந்து கொள்ளும் விதத்தில் அல்லது அர்த்தமுள்ள சொற்களாக மாற்றுவதை குறிக்கின்றது. நம்மளுக்கு ரிசீவர் ஒரு எண்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு, நம்ம ஒரு எண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அதாவது அவர் ஒரு மாநிலத்தில் இருக்கலாம், நம்ம ஒரு மாநிலத்தில் இருக்கலாம். நம்ம சொல்லக்கூடிய செய்தி அவருக்கு புரியக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதற்கு பேர் டீகோடிங். எப்படி சொன்னா அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே அவரும் புரிஞ்சுக்குருவாருன்றத தெரிஞ்சு அவருக்கு அந்த விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியது கடமை. அதற்கு அடுத்தபடியாக ரிசீவர், அதாவது தி ரிசீவர் ஆஃப் தி மெசேஜ். அதாவது இதெல்லாம் எதுல வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு 6-7 எலிமெண்ட்ஸ் இருக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல. அதுல இப்ப நம்ம 6வதா பார்க்கக்கூடியது ரிசீவர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒவ்வொன்னா பார்த்துட்டே வந்தோம். இதுல 6வதுல ரிசீவர் அப்படின்னா செய்தியை பெறுபவர். அதாவது ஒரு தகவல் தொடர்பை கொடுக்கிறவர் போலவே அந்த தகவலை பெறக்கூடிய நபரும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடத்தை பெறுகின்றார் இந்த கம்யூனிகேஷன்ல. அப்ப அந்த உண்மையில இந்த தகவல் தொடர்பு ஒரு சரியானதா இருக்கணும் அப்படின்னா அதை பெறுபவர் எப்படிப்பட்டவர் என்பதை சார்ந்ததாகவும் இருக்க வேண்டும். ஸோ எப்படி சென்டர் எந்த நோக்கத்துக்காக அனுப்புறாரோ அதே நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் அந்த பெறுபவர் இருக்க வேண்டும். இப்ப இவர் ஒரு எலமெண்ட். அடுத்தபடியாக ஃபீட்பேக். தனக்கு தெரிவிக்கப்பட்ட அந்த செய்திக்கு பெறுநர் அந்த ரிசீவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உண்மையான பின்னூட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஃபீட்பேக், அதாவது பின்னூட்டம் என்பார்கள். இது தகவல் தொடர்பு செய்வரையில ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுல வருது அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல வரக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ தகவல் தொடர்பினுடைய வழிகள், அந்த சேனல் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவதாக பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப், உறவுகளின் அடிப்படையில இதனுடைய வழி இருக்கு. அதற்கு அடுத்தபடியா டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ, அது எப்படி செல்ல வேண்டும், அந்த தகவல் எப்படி செல்ல வேண்டும், அதன் செயல்பாட்டு வழியாகவே செல்வது. 3வதாக பேஸ்ட் ஆன் மெத்தட், அதாவது பயன்படுத்தக்கூடிய முறை எப்படி. ஸோ இந்த 3 விதத்துல தான் இந்த கம்யூனிகேஷன் என்பது செயல்படுகிறது. இது 3ஐயும் நம்ம தனித்தனியா பார்ப்போம். முதலாவதாக பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப், எப்படி ரிலேஷன்ஷிப் வழியா இந்த கம்யூனிகேஷன் செயல்படுது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒன்னு ஃபார்மல் கம்யூனிகேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ வாட் இஸ் அ ஃபார்மல் கம்யூனிகேஷன்? அதாவது ஃபார்மல் கம்யூனிகேஷன் என்பது ஒரு ஒரு முறையான தகவலை ஒரு நிறுவனத்தில் உள்ள நிர்வாகத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ராப்பர் சேனல்ல, அது எய்தர் ரிட்டன்ல அஃபீஷியலா வந்தது அப்படின்னா அதுக்கு பெயர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன். அது அஃபீஷியலா ஒரு மெசேஜ் ஒரு நிர்வாகத்துல இருந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடத்துல வந்தது அப்படின்னா அதற்கு பெயர் ஃபார்மல் கம்யூனிகேஷன். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஆணைகள் அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் அல்லது செய்திகள், அதிகாரப்பூர்வமான தகவல்கள் மற்றும் முறையான தகவல் தொடர்பு வழிகள், அதிகாரப்பூர்வ செய்திகளை நிறுவனத்துக்குள்ளேயோ அல்லது நிர்வாகத்திற்கு வெளியேயோ அனுப்பப்படுகிறதுக்கு பெயர் ஃபார்மல் கம்யூனிகேஷன். அப்ப ஃபார்மல் கம்யூனிகேஷனை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாளரிடமிருந்து ஒரு செய்தி அஃபீஷியலாக வந்தது என்றால் அதற்கு பெயர் ஃபார்மல் கம்யூனிகேஷன். ஸோ இதுல நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஏன்னா அது ஃபார்முலா நம்மளுக்கு அஃபீஷியலா வந்திருக்குன்றது பொழுது அதை நாம் உண்மையாக நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. அதை நம்பி அதற்கேற்றார் போல வினை ஆற்றுவதற்கு நாம் தயாராக இருப்பதை குறிக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இதற்கு முன்னாடி முறையான கம்யூனிகேஷன் என்று படித்தோம். தற்பொழுது 2வதாக முறைசாரா கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே எதுல வருது அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய தகவல் பரிமாற்ற முறைகள். ஸோ முறைசாரா தகவல் தொடர்பு என்பது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ நம்ம ஃபார்மல் அப்படின்னா அஃபீஷியலா வருது, இன்ஃபார்மல் அப்படின்னா அன்அஃபீஷியலா வரக்கூடிய செய்திகள், அதாவது அதிகாரப்பூர்வமா இருக்காது, அதிகாரப்பூர்வமற்ற செயலா இருக்கக்கூடியதுக்கு பெயர் இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்.
இப்ப இதெல்லாம் ஆரம்பத்திலே குடுத்திருக்காங்க. இது எத பின்பற்றது இல்ல அப்டின்னா, ஒரு அதிகாரப்பூர்வ முறையான ஒரு செய்தியை வந்து இவங்க ஃபாலோ பண்றது இல்ல. யார் எது சொன்னாலும் கேட்டு அதற்கு ரியாக்ட் பண்றக்கூடிய ஒரு செயல்முறைக்கு பேரு தான் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இந்த முறைசாரா தகவல்ல வந்து என்ன இருக்கு அப்டின்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிர்வாகம்னா, அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். ஒரு ஸ்டேட்ன்னு இருந்துச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மக்கள். இவங்க கிட்டலாம் அந்த செய்தி வேகமா ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா, இது வந்து அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன். அதனால அதன் மூலியமாக அங்க இருக்கக்கூடிய உண்மை என்பது மறைக்கப்படுகின்றது. அது உண்மையா, பொய்யா என்பது தெரியப்படாமல் இருக்கின்றது. இது யாருமே பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்க அவங்கவங்க அவங்களுக்கு ஏற்றாற் போல விஷயத்த சென்ட் பண்ணி விடுவாங்க. நம்மளே பார்த்து செய்திகள்ல பார்க்கிறது ஒன்று. நம்மட்ட ஒரு வாட்ஸ்அப்லயோ அல்லது Facebookலயோ, Instagramலயோ யாரோ ஒரு செய்திய வந்து போஸ்ட் பண்ணிருவாங்க. அத சில பேர் உண்மை என்று நம்பி, அத பின்பற்றுறவங்களும் இருக்காங்க. அப்ப ஒரு கவர்ன்மெண்ட்ல இருந்து ஒரு செய்தி அஃபிஷியலா வந்துச்சு அப்படின்னா, அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட். எய்தர் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் கிட்ட இருந்தோ, அல்லது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு அங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்ட்ட இருந்து வந்ததுன்னா, அதுக்கு பேரு ஃபார்மல் கம்யூனிகேஷன். அது சார்ந்து அல்லாமல் மற்ற இடங்கள்ல இருந்து வந்தது அப்படின்னா அதற்கு பேர் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரகசிய தகவலை வந்து ஈஸியா வெளிக்கொண்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. சில நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல்களை மக்களிடத்திலே அல்லது அந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலே ஏற்படுத்துகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இது ஒருத்தட்ட இருந்து இன்னொரு இடத்துக்கிட்ட போகும்போது இந்த செய்தி வந்து பரிமாற்றுவதல்ல மாறி மாறி வேற செய்தியா போவதற்கும் இங்கே வாய்ப்பு இருக்கின்றது. சோ இது வந்து முறைசாரா தகவல் தொடர்பு. அதற்கு அடுத்தபடியாக பேஸ்ட் ஆன் டைரக்ஷன். முதலாவது நம்ம பார்த்தது பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப்ல ஃபார்மல் இன்ஃபார்மல். தற்பொழுது நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியது பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஃப்ளோ. எப்படி அந்த செய்தி செல்கின்றது என்று கேட்டால் இங்கே நாம் பார்க்கக்கூடியது 3 விதம். ஒன்று வெர்டிக்கல், நம்மளுக்கு தெரியும் மேலே இருந்து கீழே செல்வது. ஹரிசாண்டல், அது படுக்கை வசமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி தகவல் தொடர்பு. அதற்கு அடுத்தபடியா டயகோனல் கம்யூனிகேஷன். சோ இது 3 எதை சொல்லுது? வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய துணை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு தகவல் தொடர்புக்கு பேர் தான் செங்குத்து தகவல் தொடர்பு அல்லது வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் என்று நாம் கூறுவோம். அதற்கு அடுத்தபடியாக கீழ்நோக்கு தகவல் தொடர்பு. இது உயர்மட்ட மேலாளர்கள், உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்கள்ல இருந்து, அந்த மேனேஜர்கிட்ட இருந்து அவர்களுக்கு கீழே துணை பணியாளர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு செய்தியை கீழ்நோக்கு தகவல் தொடர்பு என்று அழைக்கின்றார்கள். மேல் நோக்கிய தகவல் தொடர்பு, அதாவது அப்பர்ட் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதுலயே நம்மளுக்கு தெரியுது. அப்பர்டுனா கீழ இருந்து மேல, டவுன்வேர்டு அப்படின்னா மேல இருந்து கீழே. அப்ப மேலதிகாரிட்ட இருந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிக்கு வர்றது டவுன்வேர்டு கம்யூனிகேஷன். கீழே இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்களிடத்துல இருந்து மேலே இருக்கக்கூடிய, அதாவது கீழே இருக்கக்கூடிய ஊழியரிடத்துல இருந்து மேலே இருக்கக்கூடிய மேலாளர்கள் வரைக்கும் ஒரு செய்தி போகுது அப்படின்னா அதற்கு பெயர் அப்பர்ட் கம்யூனிகேஷன். அதற்கு அடுத்தபடியாக கிடைமட்ட தொடர்பு, அதாவது ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோல அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு சம அந்தஸ்து உள்ள 2 நபர்களுக்கு இடையே பரிமாற்றக்கூடிய ஒரு செய்தியை வந்து இந்த ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் என்று நாம் கூறுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக டயகோனல் கம்யூனிகேஷன். அதாவது இந்த டயகோனல் கம்யூனிகேஷன்ல மேலே இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல இருந்து அந்த நபர்கள் சார்ந்த ஒரு இடத்துல கடைசி இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அந்த செய்தி போய் சேருது அப்படின்னா, செய்தியை கூறுகிறார்கள் என்றால் அதற்கு பெயர் டயகோனல் கம்யூனிகேஷன். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பல்வேறு நிலைகள்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு துறைகளிலும் உள்ள நபர்களிடையே அந்த பரிமாற்றத்தை, தகவலை தெரிவித்துக் கொள்வதை குறிக்கின்றது. இதற்கு பெயர் டயகோனல் கம்யூனிகேஷன். அதற்கு அடுத்தபடியாக பேஸ்ட் ஆன் மெத்தட்ஸ். முதல்ல நம்ம பார்த்தது பேஸ்ட் ஆன் ரிலேஷன்ஷிப். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தது பேஸ்ட் ஆன் டைரக்ஷன். அடுத்தபடியாக கம்யூனிகேஷன்ல பயன்படுத்தக்கூடிய முறையில 3வதா பார்க்கக்கூடியது பேஸ்ட் ஆன் மெத்தட். என்ன மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்றாங்க இத அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன், இந்த தகவலை எப்படியும் நம்ம ஒண்ணு ரிட்டன்ல கொடுக்கணும், இல்லை அப்படின்னா வாய் வழியா கொடுக்கணும், வாய்மொழியா கொடுக்கணும். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வாய்மொழி தகவல் தொடர்பு, அதாவது வெர்பல் கம்யூனிகேஷன் என்று கூறக்கூடியது. என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெர்பல் கம்யூனிகேஷன். இதுல செய்தி ஒருத்தருக்கு அனுப்பப்படும் பொழுது வாய்மொழியாக
அல்லது உணர்வுகளாக, கருத்துக்களாக, ஆலோசனைகளாக வெளிப்படுத்துவது, இதற்கு பெயர் வாய்மொழி தகவல் தொடர்பு. இது ரொம்பவும் முக்கியமான ஒரு தகவல் தொடர்பா பார்க்கப்படுகிறது. பயனுள்ள ஒரு தகவல் தொடர்பா பார்க்கப்படுகின்றது. ஏன்னா, வாய்மொழி தகவல் தொடர்பின் போது நேரடியாக நாம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் ஒரு தகவல்களை வழங்க நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ரிட்டன் கம்யூனிகேஷன். எழுத்து மூலமாக ஒருவருக்கு ஒரு நபர் தகவலை தெரியப்படுத்தினாரானால் அதற்கு பெயர் ரிட்டன் கம்யூனிகேஷன். அதாவது ஒரு முறையான ஒரு மேலாண்மையில அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களுடைய தகவல்கள் போன்றவற்றை தெரிவிப்பதற்கு மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த எழுத்து அல்லது ஊடக எழுத்து. இதன் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு தகவல்களை குறிப்பிடுவது இந்த ரிட்டன் கம்யூனிகேஷன். இதுல ஒவ்வொரு துறைகள்லையும், ஒவ்வொரு அமைப்புலையும் பலவிதமான உத்தரவு, அதாவது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உத்தரவுகள், அறிவுரைகள் அல்லது அறிக்கைகள் மற்றும் செய்திகளினுடைய தொகுப்புகள் இதுல பார்க்கப்படுகின்றது. இந்த தகவல் தொடர்புக்கு அடிப்படையாக அமையக்கூடியது இது எல்லாமே. இது எழுதப்பட்டது அல்லது நிரந்தரமானது அல்லது உறுதியானது என்று நாம் அறிகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது பார்க்கக்கூடியது இந்த பேஸ்ட் ஆன் மெத்தட். என்ன மெத்தட் யூஸ் பண்றாங்க கொடுக்கக்கூடிய தகவல்களுக்கு? மூன்றாவதாக பார்க்கக்கூடியது இந்த கெஸ்டரல் கம்யூனிகேஷன், அதாவது சைகை தகவல் தொடர்பு. சைகை தகவல் தொடர்பு மூலமா பெரும்பாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சைகை தகவல் தொடர்பு கேட்கக்கூடியதாக இருக்காது. அதனால வாய்மொழி அல்லது எழுதப்பட்ட தகவல் தொடர்பை மிக பயனுள்ளதாக மாற்றுவதற்கு ஒரு வழிமுறையாக பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த சைகை தகவல் தொடர்பு. ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தது த மெத்தட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், வே ஆஃப் மெத்தட்ஸ். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடியது இந்த தகவல் தொடர்பினுடைய முக்கியத்துவம் என்ன? முதல் முக்கியத்துவம் ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்டேட்டினுடைய ஒரு கன்சர்னா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஒரு வீடாக இருக்கட்டும், ஒரு ஒரு தொழிலாக இருக்கட்டும், அங்க கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். தகவல் தொடர்புன்றது ரொம்ப முக்கியம். இப்ப என்னென்ன விதத்துல ரொம்ப முக்கியம்? அந்த நிர்வாகத்துல திட்டமிடுறது, பிளான் பண்றது. அந்த பிளான் பண்றதுக்கு இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப தேவை. கட்டமைக்கிறது, அதாவது ஒழுங்கமைக்க வேண்டும். ஒரு ஆர்கனைசேஷனை சரிவர ஆர்கனைஸ் பண்றது, ஒழுங்கமைத்தலுக்கு இந்த கம்யூனிகேஷன்றது தேவை. அதை செயல்படுத்தணும், டைரக்ட் பண்ணணும், இயக்குவிக்கணும். அதற்கு கம்யூனிகேஷன்றது ரொம்ப தேவை. அதற்கு அடுத்தபடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அதை கட்டுப்படுத்துவதற்கு கண்ட்ரோலிங் என்று அழைப்பார்கள். கட்டுப்படுத்துவதற்கு இந்த தகவல் தொடர்பு என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அப்போ ஒரு நிர்வாகத்துல பிளான் பண்ணணும்னாலும், ஆர்கனைஸ் பண்ணணும்னாலும், டைரக்ட் பண்ணணும்னாலும், கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் இந்த கம்யூனிகேஷன்றது மிக மிக அவசியமாக பார்க்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக தி ஹையர் எஃபிஷியன்சி இன் ஜாப் பெர்ஃபார்மன்ஸ். அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய பணியை திறன்பட செயல்படுத்த வேண்டுமேயானால், சரிவர செய்ய வேண்டுமேயானால் அங்கே தகவல் தொடர்பு என்பது மிகச் சரியாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிர்வாகத்தில் எடுக்கக்கூடிய முடிவிற்கு இந்த கம்யூனிகேஷன் என்பது மிகவும் இன்றியமையாததாக அமைகின்றது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷனுடைய முக்கியத்துவங்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இந்த எப்படி கம்யூனிகேஷன்றது ஒரு நன்மை அல்லது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்றதோ, இதற்கு சில தடைகளும் இருக்கின்றன. தடைகள் என்று பார்க்கும் பொழுது சில சிரமங்கள், அதாவது இந்த கம்யூனிகேஷன்ல சில பிரச்சனைகளும் இருக்கு. நம்ம முன்பே பார்த்தது போல் ஒரு நிர்வாகத்துல பலதரப்பட்ட நபர்கள் பலதரப்பட்ட இடங்களிலே இருந்து பலதரப்பட்ட ஒரு புரிதல்களோடு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு நாம் கூறக்கூடிய செய்தி, நாம் என்ன புரிந்து கொண்டு அவர்களுக்கு கூறுகின்றோமோ அதே புரிதல் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் ஒன்று நினைத்து கூறி அவர்கள் ஒரு விதமாக எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுவதற்கு அல்லது அந்த செய்தி தவறுதலாக புரிந்து கொள்வதற்கு மிகவும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ நாம் கூறக்கூடிய அந்த செய்தி தவறுதலாக புரிய கொள்ளும் பட்சத்தில் அங்கே சில பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் தான் இங்கே நம்ம ஒரு பேரியர்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். ஒரு நல்ல கம்யூனிகேஷனுக்கு எதெல்லாம் தடையா பார்க்கப்படுகின்றது? இந்த தவறுதலான புரிதலை உண்டாக்கக்கூடிய ஒரு செயல், அந்த தவறுதலாக கூறக்கூடிய அந்த அல்லது தவறுகளாக புரியக்கூடிய அந்த செயல்முறை,
அந்த நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. அப்படி என்னென்னலாம் இருக்கு? 1, எந்தெந்த சூழ்நிலைகள்ல இந்த தடைகள் என்பது வருகின்றது? முதலாவதாக மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஆர்கனைசேஷனல் லேயர். அதாவது நிறுவன அடுக்குகளின் பெருக்கம். பலதரப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நெறைய இருக்கு ஒரு நிர்வாகத்துல அப்படின்னா, அந்த நம்ம குடுக்கக்கூடிய அந்த தகவல் ஒவ்வொரு துறையாக சென்று சேரும் பொழுது, அது தவறுதலாக புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மொழி தடை, லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸோ மல்டிநேஷனல்ஸ் கம்பெனிஸ் இந்த மாரி இருக்கக்கூடிய வேலையாட்கள், அங்க வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள், ஒருமித்த கருத்தோடு, ஒருமித்த ஒரு 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 காமன் லாங்குவேஜ்ல அவங்க செயல்பட வேண்டியது என்பது மிகவும் முக்கியம். அப்படி அந்த லாங்குவேஜ் பேரியர்ஸ் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, உதாரணத்திற்கு நெறைய நம்ம அனுபவிச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அதர் ஸ்டேட்ல இருந்து ஒரு சில பணியாளர்கள், அ உதாரணத்துக்கு நம்ம தமிழ் பீப்பிள், அன்எஜுகேட்டட் பீப்பிள், ஒரு சில நபர்களுக்கு படித்த நல்ல ஒரு நபர்களுக்கு கூட ஒரு சில லாங்குவேஜ் அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு தடையா பார்க்கப்படுகின்றது. முக்கியமா நெறைய இடங்கள்ல நம்ம அத பார்க்க முடியும். பாமர மக்கள்களால வந்து ஒரு சில பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கனால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியல. ஒரு அம் ரயில்வே ஜங்ஷன் போறோம். அங்க நம்ம டிக்கெட் எடுக்கணும். அப்ப அந்த டிக்கெட் குடுக்கக்கூடிய ஒரு நபர் தமிழ் மொழியை சார்ந்தவராக அல்லாமல், அல்லது வேறு ஒரு நாடாக இருக்கும் பொழுது, அவர்களுக்கு அந்த மொழி தெரியாத பட்சத்தில், நம்ம போய் கேட்கிறதும், அவங்க புரிஞ்சு கொள்றதுலயும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். அதனால அது தவறுதலாக புரிந்து கொண்டு, அந்த பயணமும் துண்டிக்கப்படவும் வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி நெறைய இடங்கள்ல பார்க்கிறோம். நாட் ஒன்லி இன் தி ரயில்வே டிபார்ட்மெண்ட். பல இடங்கள்ல, பல ஸ்டேட்ல இந்த மாரி ஒரு பேரியர நம்ம பார்க்கிறோம். அந்த மாரி ஒரு பிரச்சனை வரும் பொழுதும், இங்கே சிரமம் ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டஸ் பேரியர்ஸ், அதாவது அந்தஸ்து தடை. அது திறன்பட ஒரு தகவல் தொடர்புக்கு கடுமையான ஒரு தடையாக இருக்கலாம். அதாவது உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும், கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான, இந்த தகவல் தொடர்பின் மூலியமாக ஒரு சில தவறான புரிதல்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ். நம்ம சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இப்ப ஒவ்வொரு பகுதிகள்லயும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கங்கள் இருக்கும். அப்பொழுது நாம் இங்கே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, அந்த பகுதியில் மிகவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு வார்த்தையாக கருதப்பட்டு, அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் முழுவதுமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்பொழுது அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மனவெழுச்சி மற்றும் உளவியல் பிரச்சனைகள் என்பது அபரிவிதமாக வர வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டு தான் ஒரு கம்யூனிகேஷன் என்பது இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய கோட்பாடு என்ன? தகவல் தொடர்பினுடைய கோட்பாடு என்ன? அதாவது ஒரு செய்திய அல்லது ஒரு பிரச்சனைய கருத்துல கொண்டு, அதற்கேற்றார் போல தெளிவாக இருப்பதற்கான ஒரு முறைய வந்து இங்க நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய நோக்கம் வந்து வார்த்தைகளால மட்டும் தெரிவிப்பது கிடையாது. அதே நேரம் உடல் அமைப்பு மொழியாகவும், அல்லது ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக காரணியாகவும் இந்த கம்யூனிகேஷன் என்பது பார்க்கப்படுகின்றது. இது மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து பொருத்தமாக செயல்படக்கூடியதனால, இதுல இருக்கக்கூடிய அந்த செய்தியில ஒரு கூடுதல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அல்லது நுண்ணறிவு மற்றும் புரிதலை இது பெறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இதில் இருக்கக்கூடிய தகவல் தொடர்புகள் ஒரு எஃபெக்டிவா செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து பிரின்சிபல்ஸ். அதற்கு அடுத்தபடியாக இந்த கம்யூனிகேஷனை எப்படி நம்ம ஒரு திறன்பட்ட ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தகவல் தொடர்பாக மாற்றுவது, எப்பொழுது வந்து இந்த தகவல் தொடர்பு திறனான ஒரு தகவல் தொடர்பு என்று பெயர் பெறும் என்று கேட்டால், முதலே ஃபீட்பேக், அதாவது பின்னூட்டம், நம்ம கொடுக்கக்கூடிய செய்திக்கு சரியான ஒரு ஃபீட்பேக் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு சரியான தகவல் தொடர்பு என்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு அடுத்தபடியாக செய்தியின் மொழி. நம்ம எப்படி நம்ம சொல்லக்கூடிய செய்தியை எந்த மொழியில் கூற வேண்டும், எப்படி கூறினால் சரிவர அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சிந்தித்து நிதானித்து தன்மையோடு விளக்க வேண்டும். இப்படி இருந்தாலும் கம்யூனிகேஷன் எஃபெக்டிவா இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக கவனமாக கேட்பதன் முக்கியத்துவம். அதாவது கேட்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா நம்ம எப்படி உள்வாங்கிக் கொள்கின்றோம் என்ற விதத்தில் கம்யூனிகேஷன் என்பது சரியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரெஸ்ட்ரைன்ட் ஓவர் எமோஷன். நம்ம வந்து அதிகப்படியான ஒரு உணர்ச்சிகள் மீது ஒரு செயல்பாடை வைக்கக்கூடாது. ஸோ அந்த கட்டுப்பாடை நம்ம தளர்த்தணும். அதற்கு அடுத்தபடியாக
நான் வெர்பல் சிங்கிள்ஸ் ஆஃப் கம்ப்ளைன்சஸ், இணக்கத்தின் சொற்கள் அல்லாத ஒரு சில சமிக்கைகள் மூலியமாக இந்த கம்யூனிகேஷனை நம்ம பயன்படுத்தலாம். அதற்கு அடுத்தபடியாக மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த், அதாவது பரஸ்பர நம்பிக்கை மற்றும் அதனுடைய இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை பொறுத்து இதனுடைய செயல்பாடு என்பது நல்லதாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைத்தலின் வரைவிலக்கணம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன், அதாவது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்னா என்ன, கம்யூனிகேஷனுடைய நன்மைகள் என்ன, கம்யூனிகேஷன்ல இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய கோட்பாடுகள் என்ன, கம்யூனிகேஷன்னா என்ன, நம்ம என்னென்னலாம் கம்யூனிகேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி இருந்து நம்ம பார்க்கும் பொழுது கற்றுக்கொண்ட ஒரு சில விடயங்கள். அடுத்தபடியாக நம்ம ஒரு புது டாபிக் உள்ள போறோம். கம்யூனிகேஷனுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த கோஆர்டினேஷன். ஒரு நிறுவனத்துல எந்த இடத்துலையும், அல்லது ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு நிர்வாகம் இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அங்க வந்து கோஆர்டினேஷன், ஒருங்கிணைத்தல், ஒருமித்த கருத்தோடு வேலை செய்தல் என்பது மிக 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 அவசியம். உதாரணத்துக்கு ஒரு ட்ரூப், ஒரு மியூசிக் ட்ரூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த குழுவை இயக்குறவர் வந்து எல்லா இசையும் என்ன செய்வார் அப்படின்னா ஒருங்கிணைப்பார். அப்படி ஒருங்கிணைத்து சரியான ஒரு செயலை செய்யும் பொழுதுதான் அந்த இசை இனிமையானதாக உருவாகின்றது. அதே மாதிரிதான் ஒரு நிறுவனத்துல ஒரு மேலாளர், அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நபர் ஒரு பொதுவான அஜெண்டாவோட, அப்ஜெக்டிவோட, குறிக்கோளோட செயல்பட்டார்னா, அதற்கு இணக்கமா செயல்பட்டார்னா, ஒன்றுபட்டு செயல்பட்டார்னா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன், அந்த அவுட்புட், அந்த ரிப்ளை எல்லாமே சரியானதாக அமையும். இந்த ஒருங்கிணைத்தல் என்பது பொதுவான நோக்கங்களை அடைவதற்கான தனிநபர் மற்றும் குழு முயற்சிகளின் ஒழுங்கான ஒழுங்கமைப்பை குறிக்கின்றது. ஒரு தனிநபர் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழுவை சரியாக இயக்க வேண்டும். சரியாக இயக்கும் பொழுது அந்த தனிநபருக்கு குழு மூலியமாக ஒரு உண்மையான அந்த செயல்முறை என்பது கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஒரு நிர்வாகத்துல கோஆர்டினேஷன், ஒருங்கிணைத்தல், ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம். ஸோ இந்த ஒற்றுமையினுடைய டெஃபினிஷன் எப்படி இதை இலக்கணம் பண்றாங்க, வரைவிலக்கணம் கூறுறாங்க அப்படின்னா, இது ஒரு குழு முயற்சி, ஒத்திசைவு. அதற்கடுத்தபடியாக யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், சரிவர செயல் ஒற்றுமை, அவங்க செய்யக்கூடிய வேலையில ஒற்றுமை. அதற்கடுத்தபடியா பொது நோக்கத்தை நாடுதல், அந்த நிர்வாகம் சார்ந்துனா நிர்வாகத்தை சார்ந்து பொது நோக்கமாக செயல்படுவது. ஒரு ஃபேமிலின்னு இருந்துச்சுன்னா ஃபேமிலியை சார்ந்து ஒரு பொதுவான நோக்கத்திற்கு செயல்படுவது. ஒரு தொழில் பிசினஸ் இருந்துச்சுன்னா அந்த பிசினஸினுடைய பொதுவான நோக்கத்திற்காக ஒன்றுபட்டு செயல்படுவது. அதற்கடுத்தபடியாக இது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள் நிப்பாட்டி அடுத்த நாள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றது கிடையாது. எப்பொழுதுமே அந்த கோஆர்டினேஷன், அந்த ஒற்றுமை, அந்த ஒருங்கிணைத்தல் என்பது இருந்தே ஆக வேண்டும். அதற்கடுத்தபடியாக ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அதற்கு ஏற்றாற் போல செயல்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் தான் இந்த டெஃபினிஷன் ஆஃப் கோஆர்டினேஷன்ல இருக்கக்கூடிய பண்புகள். அதற்கடுத்தபடியாக இதனுடைய அப்ஜெக்டிவ், நம்ம ஏற்கனவே கூறியது போல எதுவாக இருந்தாலும் நோக்கம் இருக்க வேண்டும். ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்கிறாரு அப்படின்னா, எந்த இடத்துக்கு போறாரு, எங்க போய் நின்னா நம்ம அங்க போக முடியுன்ற நோக்கத்தோடு அவர் செயல்பட வேண்டும். அதுபோல எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதற்கு நோக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதுபோலவே இந்த கோஆர்டினேஷன், இந்த ஒருங்கிணைத்தலுக்கு சில முக்கியமான நோக்கங்கள் இருக்கின்றன. முதலாவதாக ரிகன்சிலேஷன் ஆஃப் கோல்ஸ், இலக்குகளின் சமரசம். அதாவது ஒரு நிர்வாக நோக்கங்களுக்காக தனி மனித நோக்கங்களுக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாடு. இந்த வேறுபாடு எப்படி இருக்கு அப்படி சில முரண்பாடுகள் ஏற்படலாம். ஆனா அது முரண்பாடு ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பு ஒன்றுதான் இதனுடைய மோதல்களை தவிர்க்க முடியும். ஒருங்கிணைப்பு இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் எளிமையாக அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். அதற்கடுத்தபடியாக இலக்குகளை முழுமையாக நிறைவேற்றுதல், அறகுறை இல்லாம டோட்டல் அக்காம்ப்ளிஷ்ட் ஆஃப் கோல்ஸ், முழுவதுமாக நிறைவேற்றுவதற்கு இந்த கோஆர்டினேஷன், இந்த ஒருங்கிணைத்தல் என்பது முக்கியம். அதாவது இலக்குகள்ல வந்து பிரச்சனை இல்லாம அந்த இலக்கை சென்று அடைவது முதல் நோக்கம். அதற்கடுத்தபடியாக அந்த நோக்கத்தை முழுவதுமாக அடைவது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் என்ன அப்படின்னா, இணக்கமான உறவை நாம் செயல்படுத்துவது அல்லது மெயின்டைன் பண்ணுவது, ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒருங்கிணைத்தலினுடைய மற்றொரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு தனி நபருக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணக்கமான ஒரு பரஸ்பர உறவை குறிக்கக்கூடியதுதான் இந்த ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்.
அதற்கு அடுத்தபடியாக சிக்கனமாக சிக்கனமாக ஆக்குவது, செயலை மிகவும் தெளிவாக ஆக்குவது. ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது. ஒரு கோஆர்டினேஷன்னா என்ன, அதற்கு முன்பாக கம்யூனிகேஷன்னா என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எல்லாத்தையும் நம்ம விரிவா பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, மிகவும் ஒரு ஆர்வமுள்ள இன்ட்ரெஸ்டிங் டாபிக் அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடியது. அது யூனிட் 5ல மோட்டிவேஷன், அதாவது ஊக்குவித்தல். இப்ப ஊக்குவித்தல் அப்படின்றது ஒரு நிர்வாகத்துல ஏன் தேவை? ஒரு நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் சரிவர அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலையை திறன்பட ஆர்வமாக ஒரு ஆசையாக வேலை பார்க்கும் பொழுது அந்த நிர்வாகமும் அது ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டுகின்றது. அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் தொய்வடையும் பொழுது, ஆர்வையின்மை ஏற்படும் பொழுது அந்த நிர்வாகம் கண்டிப்பாக ஒரு கீழ்நிலையை நோக்கி செல்கின்றது. அப்பொழுது அந்த நிர்வாகம் சரியாக மேல் நோக்கி செல்ல வேண்டுமேயானால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மோட்டிவேஷன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தேவைப்படுகின்றது. அதாவது ஊக்குவித்தல் அல்லது அவர்களை உந்துதல். இதுல நம்ம பார்க்கக்கூடியது இதனுடைய நோக்கம் என்ன, அறிமுகம் என்ன, ஊக்குவித்தலினுடைய கருத்து என்ன கூறுகின்றது, இதனுடைய தன்மை என்ன, இதனுடைய பங்கு என்ன, இந்த ஊக்குவித்தலினுடைய கோட்பாடுகளை கூறியவர்கள் யார், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன. இதில் மிக முக்கியமாக 2 நபர்களை பற்றி அவர்கள் கூறிய இந்த மோட்டிவேஷனல் தியரி பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று மாஸ்லோவின் ஹைரார்கி தியரி, அடுத்தபடியாக ஹெர்ஸ்பர்க் மோட்டிவேஷன் தியரி அல்லது 2-வே தியரி என்று அவர்கள் கூறிய இந்த மோட்டிவேஷனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். முதலாவதாக இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதனுடைய கான்செப்ட் என்ன, ப்ராசஸ் என்ன, முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி நம்ம அனாலிசிஸ் அதாவது ஆய்வு பண்றது, மாஸ்லோ இந்த மோட்டிவேஷனல் தியரியை பத்தி என்ன சொல்றாரு, ஹெர்ஸ்பர்க் என்ன சொல்றாரு. ஸோ இவங்கெல்லாம் ஆய்வறிஞர்கள். மாஸ்லோஸ்ன்றவர் ஒரு அமெரிக்கால இருந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் தியரியை கொடுத்தவர், ஒரு சைக்காலஜிஸ்ட். அடுத்தபடியாக இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதனுடைய பிரச்சனைகள் என்ன என்பதனை பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக ஒரு பணியாளரை ஊக்குவிக்கணும் அப்படின்னா அவர்கள் திறமைக்கு ஏற்றார் போல வேலை செய்யணும். அவர்களுடைய மனதை நம்ம ஊக்குவிக்கும் பொழுது, அவர்களை விருப்பத்தை உருவாக்கும் பொழுது, அந்த பணியாளர் எந்த நிறுவனத்துல வேலை பார்க்கின்றாரோ அந்த மேலாண்மையினுடைய ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு நல்ல வழியை வகுக்கின்றது. இந்த யூனிட்ல நம்ம பார்க்கக்கூடியது இதுதான். அதற்கு அடுத்தபடியாக ஒரு பணியில் ஒரு நபரை சில நோக்கங்களை அடைவதற்கு தனது அதிகபட்ச திறனை பயன்படுத்துவதற்காக விருப்பத்தை தீவிரப்படுத்த தூண்டும் சக்திகள் ஆகும். ஒரு நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளரை அவரது மன ரீதியாக ஊக்குவிக்கும் பொழுது அவரிடம் இருந்து நம்மால் அதிகப்படியான ஒரு வேலையை நம்மால் பெற முடியும். ஊக்குவித்தல் என்பது தூண்டுதல் அல்லது உந்துதல் அல்லது ஆசைகள், முயற்சி அல்லது தேவைகள், நேரடி கட்டுப்பாடு அல்லது மனிதன் நடத்தையை விளக்கும் ஒரு வழியை தான் இது குறிக்கின்றது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நிர்வாகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரிடத்துல இருந்து மோட்டிவேஷன் மூலியமாக அந்த நிர்வாகம் அந்த நபர்கிட்ட இருந்து அதிகப்படியான ஒரு பணியை பெற முடியும். அதை பெறும் பொழுது அந்த நிர்வாகம் அல்லது அந்த மேலாண்மை மிகப்பெரிய ஒரு நிர்வாகமாக வளரும். இதனுடைய தன்மை என்னென்ன? The motivators are the energizing forces within us. அதாவது இந்த மோட்டிவேஷன்றது ஒரு மிக ஆற்றல் மிக்க சக்தியாக பார்க்கப்படுகின்றது ஒரு நிர்வாகத்துல. இது பலவிதமான ஒரு நன்னடத்தைகளை வளர்க்கும் இந்த மோட்டிவேஷன். மேலும் இந்த மோட்டிவேஷன் பல நோக்கங்களுக்காக செயல்படுத்தப்படலாம். அதற்கடுத்தபடியாக இந்த மோட்டிவேஷன் இண்டிவிஜுவலுடைய ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதற்கடுத்தபடியாக இந்த மோட்டிவேஷன் மூலியமாக மற்றவர்களிடத்துல இணக்கமாகவோ அல்லது ஒரு எதிர்மறையாகவோ செயல்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கடுத்தபடியாக இந்த நோக்கங்கள், பலவிதமான நோக்கங்கள் வாழ்க்கையில் செல்கின்றன, அதற்கேற்றார் போல் செயல்படுவது. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஊக்குவித்தலினுடைய மிகப்பெரிய நன்மைகள். அதற்கடுத்தபடியாக இந்த ஊக்குவித்தலினுடைய கோட்பாடு, இந்த கோட்பாடை 2 பேர் சொல்லியிருக்காங்க. முதலாவதாக
அமெரிக்க நாட்டை சார்ந்த மாஸ்லோஸ் என்ன சொல்லியிருக்காரு? இந்த முன்னுரிமை கோட்பாடு, அதாவது தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கக்கூடியது இந்த தியரிஸ் ஆஃப் மோட்டிவேஷன். மாஸ்லோ அப்படின்றவர் ஒரு ஒரு நபர். அவர் அவருடைய ஆய்வுல என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களோட தேவைகளை அடிப்படையாக கொண்டது இது. இந்த மோட்டிவேஷன்ன்றது மக்களுடைய தேவையை அடிப்படையாக கொண்டது. இந்த ஊக்குவித்தலினுடைய செயல் என்பது மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதை நோக்கி இயக்கப்படும் நடத்தையிலிருந்து தொடங்குகின்றது என்று மாஸ்லோ கருதுகிறார். அதாவது மனிதன் இந்த உலகத்துல ஒவ்வொருத்தவனும் ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்வதற்கு தூண்டுவது அவர்களுடைய தனி மனித தேவைகள். ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லை அப்படின்னா அந்த மனிதன் ஒரு செயலை நோக்கி பயணிக்க மாட்டார். ஒரு மனுஷனுக்கு பசிக்கிறதுனாலதான் அவன் சாப்பாடை தேடி ஓடுறாரு. சாப்பாடினுடைய தேவை இருக்கின்றது. வாழணும்னு நினைக்கிறதுனாலதான் அவருக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காற்று, நீர், உணவு இது எல்லாமே தேவைப்படுகின்றது. அவருக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா அவர் எப்படி ஒரு தேவையை நோக்கி செல்வார்? அதாவது ஒரு பணத்தை நோக்கி எப்படி பயணிப்பார்? ஒருத்தருக்கு பணமே தேவையில்லை அப்படின்னா அவர் எப்படி வேலை பார்ப்பார்? ஒருத்தர் வேலையே பார்க்க மாட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன நோக்கம் இந்த வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு வேலையை செய்து அந்த வேலையின் மூலியமாக தனக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையை அவர் பூர்த்தி செய்து கொள்கின்றார். ஸோ இந்த மாஸ்லோ என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய கோட்பாடுல ஒரு 5 விதமா பிரிக்கிறார். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, என்னென்ன விதத்துல தேவை, ஸோ எதெல்லாம் அடிப்படை தேவை, எதெல்லாம் இரண்டாவதாக தேவை என்று கூறுகின்றார். ஒரு மனிதனுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு தேவை இருந்தாதான் அதற்கு அடுத்தபடியான தேவையை அவன் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு மனிதனுக்கு பேசிக் நீட்ஸ், அதாவது முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு அந்த 3 பிரமிட்ல பிரைமரி நீட்ஸ் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் பிரைமரி நீட்ஸ்? சைக்காலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், அதற்கு அடுத்தபடியாக சோசியல் நீட்ஸ். இதெல்லாம் பிரைமரி முக்கியமான தேவைகள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் வாழ்வதற்கு இது 3 மிக முக்கியமான தேவை. அதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு என்ன தேவையா பார்க்கப்படுகிறது அப்படின்னா செகண்டரி நீட்ஸ் என்று கூறுவார்கள். அதாவது எஸ்டீம்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் நீட்ஸ், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். ஸோ இதை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இவர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில என்ன தேவை? முதல்ல என்ன தேவை அப்படின்னா அவனுக்கு சைக்காலஜிக்கல் நீட்ஸ், அதாவது அவனுக்கு பிசியாலஜிக்கல் நீட்ஸ் தேவை. என்ன பிசியாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவனுக்கு உணவு சாப்பிடுவதற்கு உணவு முதல்ல தேவை. அவனுக்கு உணவு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைச்சதுனாதான் அடுத்த ஒரு தேவையை அவன் தேடி போவான். அப்ப உணவு முதல்ல அவனுக்கு முக்கியமான தேவை. சுவாசிக்க ஒரு சுத்தமான காற்று தேவை, குடிப்பதற்கு ஒரு சுத்தமான நீர் தேவை, ஷெல்டர் அப்படின்றது அவன் தங்குவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு வீடு தேவை. இதெல்லாம் முக்கியமான அடிப்படை. இந்த அடிப்படையே இல்லை அப்படின்னா அதை தாண்டி அவனால வேற எதையும் அவனால சிந்திக்க முடியாது. ஸோ இந்த அடிப்படையை முதலில் பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவன் பாடுபடுகின்றான். அந்த அடிப்படை தேவையை அவன் புரிந்து கொண்டு அந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றிக் கொள்கின்றான். இந்த அடிப்படை தேவை நிறைவேறின பிறகு அடுத்த ஒரு தேவையை நோக்கி செல்கின்றான். இப்ப இது அந்த 5 விதமான தேவைகளை குறிப்பிடுகின்றார். எடுத்த உடனே ஒரு மனிதன் என்பவன் அந்த 5வதான ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. இது ஒவ்வொரு தேவைகளையும் பூர்த்தி செய்த பின்புதான் இறுதியாக இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ் என்ற இடத்திற்கு ஒரு மனிதன் செல்கின்றான். அப்போ ஒரு மனிதனுக்கு முதலே அவனுக்கு அடிப்படையான தேவை என்பது தேவை. அதற்கு அடுத்தபடியாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ஸ், உணவு இதெல்லாம் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா அடுத்து அவன் எதை நோக்கி போறாரு அப்படின்னா அவனுக்கு பெர்சனல் செக்யூரிட்டி, அதாவது வெல்த்தாலையும் ஹெல்த்தாலையும் அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. ஸோ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட், ஒரு வயதான காலத்துல அவனுக்கு அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பெர்சனல் செக்யூரிட்டி, அவன் சுயமா நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கேன், பாதுகாப்பான இடத்துல ஒரு வேலை பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு புரிதல் வேணும். ஸோ இது 2வது தேவைகள். இதெல்லாம் மாஸ்லோ சொல்றாரு. அவர் ஹைரார்கி அந்த 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 ஆர்கனைசேஷன் அதை கொடுக்குறாரு. 3வதாக சோசியல் நீட்ஸ், அதாவது
சோசியல் நீட்ஸ் என்று சொல்லும் பொழுது சமுதாய தேவை. அதாவது சமுதாய தேவைன்றது போது எல்லாருமே நோயிங்லி அன்னோயிங்லி யாரோ ஒரு ஆள நம்ம டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். அப்ப அந்த சமுதாயம் நம்ம கிட்ட ஒரு நல்ல உறவை இணக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டுமே ஆனால், ஒரு நபருக்கு ஒரு ஒரு வரன் அமைய வேண்டுமேயானால், இந்த சமுதாயத்திலே தனக்கு என்று ஒரு தனி மனித ஒரு நம்பிக்கை வேண்டும். அவருக்கு தேவையான ஒரு தேவைகள் வேண்டும். அப்போ அந்த தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொள்ள முயற்சி செய்கின்றான். சோ இது எல்லாமே பிரைமரி நீட்ஸ். இதெல்லாம் முடிச்சாதான் ஒருத்தருக்கு வந்து எஸ்டீம் என் நீட் என்ற தேவைக்குள்ளேயே வருகின்றார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ், நான் ஒரு அந்தஸ்துல இருக்கணும். ஒரு மனிதனுக்கு யோசிச்சு பாருங்க, உணவே அவனுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. எடுத்தனுமே அவனால ஃபோர்த் இந்த எஸ்டீம் நீட்ஸ் அடைய முடியாது. அப்ப அந்தந்த தேவைக்கு ஏற்றார் போல ஓடிக்கொண்டு அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்ட பின்னாடி அடுத்த தேவைக்கு நோக்கி அவன் செல்கின்றான். நான் இண்டிவிஜுவலா இருப்பேன், இண்டிபெண்டன்ஸா இருப்பேன், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன்றது ஃபோர்த் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வரணும். நான் வந்து என்னுடைய சொந்த காலில் நான் நிக்க முடியும், யாரையும் நான் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்றது இந்த ஃபோர்த் ஸ்டேஜ்ல தான் வரும். ஃபிஃப்த்தா இருக்கக்கூடியது நம்ம ஹையஸ்ட் ஒரு கனவு கண்டிருப்போம். நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதே தெரியாது. ஆனா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். இந்த நாளுமே முடிஞ்சாதான் அந்த கனவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஒருத்தனுக்கு உணவே இல்லை, அவனுக்கு உச்சபட்சமான ஒரு ஆசை என்பது வாழ்க்கையில் வர வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு ஒரு பேசிக் ஒரு பிசியாலஜிக்கல் நீட்ஸ் தேவை பூர்த்தி செஞ்ச பின்னாடி தான் அவன் சேஃப்டி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள வர்றான். எந்த இடத்துல இருக்கும், ஒரு வீடு எப்படி இருக்கு, நம்ம எந்த சுற்றத்தோட இருக்கோமா, பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்குமான்ற ஒரு தேவைக்கு வர்றான். இது ரெண்டும் பூர்த்தி செஞ்ச பின்னாடி தான் ஒரு சோசியல் நீட்ஸ்க்குள்ள சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும்னா 2 விதத்துல கொடுக்குறாங்க. ஒண்ணு நம்ம படிச்ச படிப்பு கொடுக்குறாங்க, இன்னொன்னு நம்ம இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அமைப்புக்கு கொடுக்குறாங்க. சோ இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெண்டும் பூர்த்தி செஞ்சாதான் கிடைக்கும். அதற்கு அடுத்தபடியாக எஸ்டீம் நீட்ஸ், ஒரு ரெகக்னேஷன். சமுதாயத்துல நம்ம பாராட்டணும், நம்ம ஒரு நல்ல பேர் வாங்கணும், ஒரு நல்ல இடத்துல இருக்கோன்ற ஒரு பெயர் வாங்கணும் அப்படின்னா இது 3 பூர்த்தி ஆகணும். அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை நோக்கி செல்வது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் என்று கூறுவார்கள். ஒரு மனிதனுக்கு இது பூர்த்தி அடைஞ்சாதான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அடைய முடியும் என்பதனை இந்த மாஸ்லோஸ் இதெல்லாம் எப்படி நடக்கும், மோட்டிவேஷன் மூலியமாக தான் நடக்கும் என்பதனை மிக தெளிவாக கூறுகின்றார் இந்த மாஸ்லோஸ் தியரி. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம், ஒவ்வொன்றாக பார்த்தோம். சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னா என்ன, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, பாதுகாப்பு மற்றும் தேவைகள்னா என்ன, மூன்றாவது சோசியல் நீட்ஸ்னா என்ன, ஒரு மனிதனுக்கு வந்து சோசியல் நீட்ஸ் எவ்வளவு தேவைப்படுகின்றது, அதற்கு அடுத்தபடியாக எஸ்டீம் நீட்ஸ், அவனுக்கு இருக்கக்கூடிய 4வது தேவைகள் என்ன, 5வதாக சுயமாக நிற்கக்கூடிய ஒரு தேவைகள், 5வதாக அவன் உச்சகட்டத்தில் நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தேவை. ஸோ இதெல்லாம் தான் மாஸ்லோஸ் தியரி. அடுத்ததாக நாம் இன்னொரு நபர் ஹெர்ஸ்பெர்க் மோட்டிவேஷனல் தியரி, அதாவது 2-வே தியரி என்று சொல்லக்கூடிய இந்த ஹெர்ஸ்பெர்க் இந்த மோட்டிவேஷனல் தியரியை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இவர் ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய 200 வேலையாட்களை எடுத்து அந்த 200 நபர்கள் அந்த நிறுவனத்தை பற்றி எப்படிப்பட்டதான புரிதலை வைத்திருக்கிறார்கள் என்பதனை ஆராய்ச்சி செய்கின்றார். ஸோ இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி, ஒரு சூழ்நிலை ஊக்குவித்தல் மற்றும் பராமரிப்பு காரணிகளுக்கு இடையேயான வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டது. இவனுடைய இந்த ரிசர்ச் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்க நம்ம சார்ட்ல பாக்குற மாதிரி 2 விதமாக இவருடைய அந்த ஆராய்ச்சியை மேற்கொள்றாரு. ஒன்னு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஹைஜீனிக் ஃபேக்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் மோட்டிவேஷனல் ஃபேக்டர். இந்த 2 ஃபேக்டரை வச்சு அவரு ஒரு முடிவை கூறுகின்றார். ஒரு நிறுவனத்திலே வேலை பார்க்கக்கூடிய வேலை நபர்களுக்கு என்ன மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அந்த நிர்வாகம் வளர்ச்சி அடைகின்றது, அல்லது எந்த மாதிரியான வேலையை செய்ய தவறும் பொழுது அந்த நிர்வாகம் சரிவை சந்திக்கின்றது என்பதனை மிக தெளிவாக கூறுகின்றார். ஸோ 2 விதமாக பிரிக்கிறார். ஒன்னு வந்து ஹைஜீனிக் ஃபேக்டரை வச்சு பிரிக்கிறாரு, அனதர் ஒன் இஸ் மோட்டிவேஷனல் ஃபேக்டரை பற்றி பிரிக்கிறார். இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ல ஒரு நிர்வாகத்துல பணியாளர்கள் வேலை பார்க்கறாங்க. அப்ப இந்த பணியாளர்கள் வேலை பார்க்கும் பொழுது அந்த நிர்வாகம் எதிலே அவர்களுடைய கவனத்தை செலுத்துகின்றது, ஹைஜீனிக் ஃபேக்டர்ல கவனம் செலுத்துச்சுன்னா என்ன மாதிரியான ரிசல்ட் வருது, அதுக்கு அடுத்தபடியாக மோட்டிவேஷனல் ஊக்குவிப்பதல், அங்க பணியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலியமாக அவர்களுடைய நோக்கம் இருந்தால் எப்படி அது செயல்படுகிறது என்று 2 விதமாக பிரிக்கின்றனர். இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ல அந்த நிர்வாகம் வந்து இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர்ல ஒரு ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா, இந்த கம்பெனி பாலிசியை மாத்துறாங்க, அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை மாத்துறாங்க. இதனால அவர்களுக்கு இடையே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதா, அங்கே வந்து நிர்வாகத்துல ஒரு நல்ல செயல்முறை நடக்கின்றதா, பணியாளர்கள் ரொம்ப வந்து அவங்க சந்தோஷப்படுறாங்களான்னு கேட்டா கிடையாது. டெக்னிக்கல் சூப்பர்விஷன்,
ஒரு ஒரு டெக்னாலஜிக்கலா மாத்துறாங்க. அதனால அவங்ககிட்ட இம்பாக்ட் வருதா? அப்படின்றத பார்க்குறாங்க. அதற்கப்புறமா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பணியாளர்களுக்கும், மேலாளர்களுக்கும் இடையேயான அந்த உறவை பெருக்குவதன் மூலியமாக நன்மை நடக்கின்றதா என்பதனை பார்க்கின்றார்கள். சேலரிய கூட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் பேரு ஹைஜீனிக் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர்லாம் பூர்த்தி செய்யும் பொழுது, அவர்களுக்கு நிர்வாகத்தில் எந்த விதமான ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படவில்லை என்பதனை ஒரு ஆராய்ச்சி மூலியமாக அவர் கண்டுகொள்கின்றார். அப்போ எதுல அவங்க ஃபோக்கஸ் பண்ணா அவர்களுடைய அந்த நிர்வாக வளர்ச்சி என்று அடைகின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒரு நிர்வாகத்துல ஒரு தனி நபருக்கு அல்லது பணியாளர்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்கிறதுனாலயோ, அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த இடங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதனாலேயோ, நல்ல வசதி இருப்பதனாலேயோ அந்த நிர்வாகம் என்பது ஒரு வளர்ச்சி அடையாது. மாறாக அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விதமாக அவர்கள் செய்த அந்த செயலை மற்ற நபர்களுக்கு முன்பாக பாராட்டுதல் தெரிவிப்பது, அல்லது அவர்களுக்கு தேவையான ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பது, அவர்களுக்கு உண்டான ஒரு பொறுப்பை நம்பி அவர்களிடம் ஒப்படைப்பது, இதன் மூலியமாக அவர்களுடைய உள்ளார்ந்த அந்த மனம் தூண்டப்பட்டு அவர்கள் மனதார அந்த நிர்வாகத்தில் வேலை செய்து அந்த நிர்வாகம் வளர்ச்சி அடைகின்றது என்பது இங்கே முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு கூற வேண்டுமேயானால், ஒரு நபருக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கிறாரு. இப்ப அவருடைய மோட்டிவேஷன்ல அவங்களுடைய கவனம் செலுத்தாம அவங்களுடைய ஹைஜீனிக் ஃபேக்டர்ல கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா, அவர் என்ன மாதிரியான ஒரு செயல்முறையை செயல்படுத்துவார் என்று கேட்டீங்கன்னா, அந்த நபருக்கு ஒரு இடத்துல ஒரு தேவையை கேட்கிறாங்க. நாங்க வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நிர்வாகமும் அவங்களுக்கு தேவையான அந்த ஃபேன் ஏற்பாடு என்பதை செய்து கொடுக்குறாங்க. ஸோ செய்து கொடுத்த பின்னாடி அந்த பணியாளர்கள் என்ன சொல்லுவாருங்க அப்படின்னா, அந்த ஃபேன் போட்டு கொடுத்துட்டாங்க, சரி நல்லா இருக்கு, நல்லா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. நம்ம கேட்டது ஒரு ஃபேனு, சரி கூட இன்னொரு ஃபேன் போட்டிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு குறையை தான் சுட்டி காட்டுவார்களே தவிர, அவர்கள் அந்த ஃபேன் போட்டதுனால நல்லா வேலை பார்ப்போம்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு உதாரணமாக கூற வேண்டுமேயானால், ஒரு நபருக்கு வந்து சேலரி ஒரு மந்த் வந்து ஒரு 1000 rupees நம்ம கூட கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் அந்த மாசத்துல மட்டும்தான் ஒரு எனர்ஜெட்டிக்கா வேலை பார்ப்பாரு. அடுத்தடுத்த மாசம் அவருக்கு அது பழகி போயிடும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த ஹைஜீனிக் ஃபேக்டர் என்பது முற்றிலுமாக வேலை செய்யாது. அதற்கு மாறாக அந்த பணியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலியமாக நிர்வாகம் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அந்த மாஸ்லோஸ் தியரியும் தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெர்ட்ஸ்பெர்க் தியரியும் 2 நபர்களும் எதை வந்து சுட்டி காட்டுறாங்கன்னா, ஒரு மோட்டிவேஷன் தான் ஒரு நிர்வாகத்தை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமாக காரணியாக அமைகின்றது என்பதனை கூறுகின்றார்கள். ஸோ இந்த கோட்பாடுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பேருமே ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு காரணியில தான் கவனம் செலுத்துறாங்க. இந்த மாஸ்லோவினுடைய ஊக்குவித்தல் கோட்பாடு தேவைகளின் படிநிலையை அடிப்படையாக கொண்டது. நிறைவேறாத தேவை தனி மனிதனை ஊக்குவிக்கும் காரணியாக அமைகின்றது. அதுபோல அவனது நடத்தையும் அது கட்டுப்படுத்துகின்றது. தேவை இருக்கும் பொழுதுதான் அவன் ஓடுகின்றான். அப்பொழுது அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கும் பொழுது அந்த நிர்வாகம் தனக்கேற்றாறு போல அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்கின்றது. ஸோ அதுக்கப்புறமா ஹெர்ட்ஸ்பெர்க் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஊக்குவித்தல் மற்றும் பராமரிப்பு. நம்ம சொன்ன மாதிரி அந்த நிர்வாகத்தை பராமரிக்கக்கூடிய ஹைஜீனிக் ஃபேக்டர்ல கவனம் செலுத்தினா என்ன மாதிரியான ரிசல்ட், அவங்களுடைய நிர்வாகத்துல பணியாளர்களிடத்துல நம்ம ஒரு கவனம் செலுத்தினோம்னா என்ன மாதிரியான ரிசல்ட்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த பணியாளர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த மோட்டிவேஷன் மூலியமாக தான் அந்த நிர்வாகம் வளர்ச்சி என்பது அடைகின்றது என்பதனை கண்டுபிடித்து 2 நபர்களும் ஒரே மாதிரியான ஒரு செயல்முறைகளை எடுத்து அதற்குண்டான ஒரு விளக்கங்களை வழங்குகின்றார்கள். ஸோ இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. ஸோ அனைவரும் மிக அருமையாக கவனித்திருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். இத்துடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.